குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. புள்ளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:55க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:25 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 4:52 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று காலை 11:29 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 3:25 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 2:25 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:52 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. மாலை 4:52 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய நாளுக்கான பண்டிகை சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் ரத உற்சவம். மதுராந்தகம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி தீர்த்தவாரி. சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கினியானில் பவனி வரும் காட்சி. ஸ்ரீ ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானுக்கான இந்த ஸ்லோகத்தையும் 108 அஷ்டோத்திர மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். விநாயக பெருமான் மிக மிக எளிமையானவர். அதிலும் அரச மரத்தடி விநாயக பெருமானை வழிபடுவது, நாகர்களோடு வழிபடுவது விசேஷம். செவ்வாய்க்கிழமை தினம் அங்காரக சதுர்த்தி என்று பெயர். வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி. இவை தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி ஆதலால் சங்கடஹர சதுர்த்தி. உங்களுடைய சங்கடங்கள், குடும்ப கஷ்டங்கள், நஷ்டங்கள் நீங்க விநாயக பெருமானை வழிபட்டால் தடை தாமதங்கள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் நல்லதொரு உயர்வினை பெறுவீர்கள். வளர்ச்சிக்குண்டான நாளாகும். சங்கடங்களை போக்கக்கூடியவர் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பூரணமான 2 தேங்காயும் 1 முழு மண்டை வெல்லமும் வைத்து பூரணமாக விநாயக பெருமானுக்கு சமர்ப்பித்தால் ருணரோக சத்துருக்கள் நீங்கும், கடன் தீரும், உடல் உபாதிகள் அகலம், எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். ஆக இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்தால் சகல நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிக்க உகந்த நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:28 முதல் 3:12 வரையில் மேஷ லக்னம்.
3:13 முதல் 5:15 வரையில் ரிஷப லக்னம். 5:16 முதல் காலை 7:30 வரையில் மிதுன லக்னம். 7:31 முதல் 9:38 வரையில் கடக லக்னம். 9:39 முதல் காலை 11:40 வரையில் சிம்ம லக்னம். 11:41 முதல் 1:40 வரை மதியம் கன்னி லக்னம். 1:41 முதல் 3:46 வரையில் துலாம் லக்னம். 3:47 முதல் 5:17 வரையில் விருச்சக லக்னம். 5:58 முதல் 8:05 வரை தனுசு லக்னம். இரவு 8:06 முதல் 9:59 வரையில் மகர லக்னம். இரவு 10 முதல் 11:42 வரையில் கும்ப லக்னம். 11:43 முதல் காலை 1:23 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தத்தில் தீபங்கள் ஏற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். அந்தந்த நாளுக்கான கிரக அமைப்பின்படி அந்த நாளுக்குண்டான கிரகத்தின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கோடான கோடி லாபங்கள் கிடைக்கும். மன நிம்மதி உண்டாகும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, புத்திர் விருத்தி உண்டாகும். செவ்வாய் பகவான் சகோதர காரகன், பூமி காரகன், வீரிய தைரிய அதிபதி செவ்வாய் பகவானே. ரத்தத்திற்கும் காரகத்துவம் பெற்றவர் அவரே. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று ஸ்ரீ செவ்வாய் பகவானை 27 முறை நீங்கள் நினைத்து இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதால் சுப யோக பலன் உண்டாக்கும். வீடு மனை நில தோஷங்கள் நீங்கும். வாஸ்து குறைபாடுகள் அகலும். இதுவரை வீடு இல்லாதவர்கள் கூட வீடு வாங்க கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன், பூமி காரகன். ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினத்திலும் செவ்வாய் ஓரையில் பணத்தை திருப்பி கொடுக்க சீக்கிரமாக கடன் நிவர்த்தி ஆகும். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு கோடான கோடி லாபங்களும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து வாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் மதியம் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் மாலை 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானையும் மகா கணபதியும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336.
மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள். உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். வாக்கில் இனிமை இருக்கும், அனுபவங்கள் பிறக்கும், பெரியவர்கள் பெரிய மனிதர்கள் அவர்களை போன்றதொரு பேச்சுக்கள் அமையும், பெரிய பெரிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும், படிக்கக்கூடிய விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் பிறக்கும், வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும், பிறந்த ஊருக்கு போக வேண்டும் என்கிற ஆசை எழலாம், பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விதங்களில் செயல்படுவீர்கள், உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கு தகுந்தபடியான பொறுப்புகள் உண்டாகும், அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும், வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும், சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் பிறக்கும், நலம் நிறைந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாக்கும், வீட்டில் ஒற்றுமையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்படும். ராசிக்கு 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் ராகு பகவான், லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10. வேலை செய்யக்கூடிய விதங்களில் சில மாறுதல்கள் வரலாம். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. சங்கடஹர சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள், ஆராதனைகள் செய்யுங்கள், மோதகம் வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே வாய்ப்புகள் கிடைக்கும், புதியதொரு முன்னேற்றங்கள் பிறக்கும், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள், அனுகூலம் நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. படிப்பின் மீதான ஆர்வம் இருக்கும், புதியதொரு வேலை வாய்ப்புகள் உண்டாகும், மன நிறைவோடு இருப்பீர்கள், உத்தியோகத்தில் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய நிலை உண்டாக்கும், பாராட்டுகளும் கிடைக்கும், கீர்த்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நலம் நிறைந்ததாக இருக்கும், சமூக சிந்தனைகள் உண்டாகும், இடமாற்றங்கள் ஏற்படும், வியாபாரத்தினுடைய நிலையில் சில மாற்றங்களை கொண்டு வருவீர்கள், எண்ணியதை எண்ணியபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்க்க ஆயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ
ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டில் சந்தோஷம் உண்டாக்கும். எடுத்த வேலைகளை துரிதமாக்க முடிப்பீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் செலவாகும். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க, நன்மைகளாக நடக்க பார்த்து கவனித்து செய்வது நல்லது. தெய்வீக பணிகளில் நாட்டம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் கிடைக்கும். எழுத்து பணிகளில் இருப்பவர்களுக்கு, ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு மற்றும் கதை, கவிதை, கட்டுரை எழுதுபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். பிறரால் உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் வரும். வெளியூர் பயணங்களில் இருந்த தாமதங்கள் விலகும். பாராட்டு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலமும் மனநலமும் சீராகும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியூர்களுக்கு பயணம் தொடர்பாக செயல்படுபவர்களுக்கு சில சின்ன சின்ன செலவுகள் உண்டாகலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. தெய்வீக காரியங்களில் நாட்டம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் அம்மன் வழிபாடு மிகவுமே நல்லது. ஸ்ரீ அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். தேனால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்வதாலும், பல வகை பழங்கள், சாறுகள் கொண்டு அபிஷேகங்கள் செய்வதாலும் பூர்வ புண்ணியத்தை நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இருந்த பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். எழுத்து துறைகளில் சாதகமான சூழல் உருவாகும். வெளியூர் தொடர்பான வேலைகளில் இருந்த தாமதங்கள், தடைகள் நீங்கும். பாராட்டு நிறைந்த நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் விலக்கும். பாராட்டு நிறைந்ததாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதால் வேலைகள் சீராக இருக்கும். மன நிம்மதி உண்டாகும். உங்களுடைய செயலுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று மிக சிறப்பான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், விரய பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். ராசிக்கு 9ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். மறதி காரணமாக சில வேலைகள் தாமதமாகவே நடக்கும். சந்திராஷ்டமத்தினுடைய நிலை இருப்பதால் கவனமாகவும் நிதான போக்கோடு இருங்கள். பிறரிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். புதிதாக வேலையில் சேருபவர்கள்
தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாமல் இருக்க வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பொறுமையாக இருங்கள். தம்பதிகளுக்கிடையே சின்ன அளவிலாவது வாக்குவாதங்கள் வரலாம். குழந்தைகளுடைய பராமரிப்பு சம்பந்தமாக பொறுமையை கையாள வேண்டும். வியாபார வேலைகளில் அலைச்சல் அதிகரிக்கலாம். பொறுமை என்பது தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ இந்த நாள் மகிழ்ச்சிகரமாகவும் அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி பிள்ளையார் வழிபாடு மிக விசேஷம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் அங்காரக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி பூரணம் என்று சொல்லக்கூடிய 2 தேங்காய் மற்றும் ஒரு மண்டை வெல்லம் முழுமையாக வைத்து விநாயக பெருமானுக்கு சமர்ப்பித்து வழிபட்டால் ருண ரோக சத்ரு விநாசனம், அதாவது கடன் நோய் எதிரி தொல்லைகள் நீங்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய விதமாகத்தான் கிரக அமைப்புகள் இருக்கின்றன. உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடும். சகோதர சகோதரிகளிடத்தில் அனுசரணையான போக்கு இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். இதுநாள் வரையில் வெளிப்படாத விஷயங்கள் கூட மனம் திறந்து பேசுவதாலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதாலும் நடக்கும். வாழ்க்கை துணைவரோடு இருந்த மன கஷ்டங்கள் சங்கடங்கள் அகலும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு புதுவிதமான உத்வேகம் இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளினால் நன்மைகளே விளையும். எதை செய்தால் சரி, எதை செய்தால் தவறு என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு உண்டு. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதால் வேலைகள் சீரும் சிறப்புமாக முடியும். காரிய அனுகூலம் இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பீர்கள். தம்பதியர்களிடையே இருந்த வேறுபாடு தன்மைகள் அகலும். காரிய அனுகூலம் உண்டாக்கும். மனதளவில் இருந்த கவலைகள் விலக்கும். உத்தியோக வேலைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் உத்தியோகத்தில் வேலையில் நல்ல மதிப்பு மரியாதை பெறுவீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையை மிக சரியாக கணக்கிட்டு செயல்படுவீர்கள். பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு மிக சீக்கிரமாகவே நடக்கும். சுதந்திர தன்மையோடு காணப்படுவீர்கள். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் இன்னும் வேகம் இருக்கும். வரக்கூடிய தேர்வில் வகுப்பில் வைத்து நடத்தக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு உண்டாக்கும். எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து செய்வதால் நன்மைகள் அதிகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை உணர்வு மேம்படும். புரிதல் இருக்கும். செய்யக்கூடிய காரியத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மன தெளிவுகள் இருக்கும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். மன கஷ்டங்கள் அகலும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். மேன்மை உண்டாக்கும்.
அங்கீகாரம் கிடைக்கும். செய்யும் வேலையில் உயர்வு ஏற்படும். மனநிலையில் இருந்த கஷ்டங்கள் கவலைகள் அகலும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 938111626336. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி நாள். ராசிக்கு 2ஆம் வீடு கேத்து பகவான். கேத்து பகவானுக்குண்டான அதிபதி தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. ஆக பிள்ளையார் வழிபாடு செய்வது, விரதமிருந்து அனுஷ்டித்தால் சகல சங்கடங்கள் பிரச்சனைகள் தீரும். மனநிலையில் இருந்த கவலைகள் அகல விநாயக பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம். அதே போல பிள்ளையாருக்கு மிக உகந்த அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள். அரசமர விநாயக பெருமானை வழிபட வல் வினைகள் தீரும் என்பார்கள். அதோடு நாகர்களோடு இருக்கக்கூடிய அரச மரத்தில் விநாயக பெருமானை ஒருமுறை சுற்றி வழிபடுவது மிக விசேஷம். இவற்றை காலை பொழுது 7 மணிக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டியது நல்லது. இந்த நாள் பார்க்கும் பொழுது இழுபறியாக இருந்த வழக்குகள் நல்லதொரு தீர்வாக கிடைக்கும். நல்ல முடிவுக்கு வரலாம். உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள், வேலையில் மறைமுகமாக தொந்தரவு செய்தவர்களுடைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். திடீர் தன வரவுகள் உண்டாக்கும். உத்தியோகத்தில் கோப்புகள் கையாளக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். மறதி சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வரலாம், பிறகு வெளியேறும். செலவு நிறைந்த நாளாக இருக்கும். மன பிரச்சனைகள் தீர இறை வழிபாடு அவசியம். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்க விநாயக பெருமானுக்கு மேற்கூறிய வழிபாடுதலை செய்யுங்கள். அபிஷேக ஆராதனைகள், உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்யலாம். விநாயக பெருமானுடைய பஞ்சரத்னம் மாலை பாராயணம் செய்யலாம். அதே போல விநாயக பெருமானுடைய அகவலை காலை மாலை 2 நேரங்களிலும் படிப்பது, கேட்பது, வீட்டில் ஒலிக்க விடுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு செய்தால் குடும்பம் நலம் செழிக்கும். வியாபாரம் பெருக்கும். வருமானம் அதிகரிக்கும். அடிப்படை கல்வி சிறப்பாக அமையும். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லாத நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நல்ல செயல்களில் முன்னுக்கு வருவீர்கள். தாமதமாக இருந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். தடையாக இருந்தவர்கள் விலகி போவார்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. செவ்வாய்க்கிழமை தினத்தில் தாயாரை சேவிப்பது, தாமரை பூவினால் அர்ச்சிப்பது
வில்வ இலைகளினால் அர்ச்சனை அலங்காரம் செய்வது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி வந்தால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முழுமையை புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்கள் அறியக்கூடும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிவதால் லாபம் பெருக்கும். வழிமுறைகளை மிக சரியாக கையாளுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் காரணமாக மாற்றங்கள் பிறக்கும். திடீர் தன வரவுகள் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கோப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய விஷயங்களில் நிதானம் தேவை. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே நல்லது. பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். சிக்கனத்தை கையாள வேண்டும். தன வரவுகள் உண்டாக்கும். திடீர் மாற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. புண்ணிய யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். திருத்தல பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும். கர்ம வினைகள் தீரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நாள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கன்னிராசி அன்பர்களே, காலை 9 முதல் 10:30 வரை என்பது யமகண்டம். பிற்பகல் 3 முதல் 4:30 வரை ராகு காலம். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் கடன் தொல்லைகள் தீர செவ்வாய் பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஏதாவது ஒரு சில தொகையை சிறு அளவாவது நீங்கள் பணம் பெற்றவர்களிடத்தில் கொடுத்தாலே படிப்படியாக கடன் குறைய வாய்ப்புகள் கிட்டும். தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் அமையும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். மேன்மை வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிக்கனமாக செயல்படுவீர்கள். அகலக்கால் வைக்க மாட்டீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பணத்தை கட்டுப்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயங்கள் என்பது இருக்காது. எதிலும் சிக்கனம், எங்கும் சிக்கனம் என்பது போலத்தான் அமையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பணப்பிரச்சனைகள் தீரம். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் அகலம். தலைமை அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தாமதங்கள் விலக்கும். நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் சங்கடஹர சதுர்த்தி நாளும் கூட. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். மேன்மை நிறைந்த நாள். புதுமையான விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். மாற்றங்கள் உண்டாக்கும். தாமதங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியினுடைய 4ஆம் வீட்டில் சந்திர பகவான் மகர ராசியில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலை, அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அஷ்டமம் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் 3ஆம் வீட்டிற்கான பாவாதிபதி. அரசு சம்பந்தமான வேலைகளில் இருந்த தாமதங்கள் குறையும். உறவுகளினால் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும். முக்கியஸ்தர்களுடைய வருகை ஏற்படும். கடனை கொடுப்பதற்கான சிந்தனைகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வருமானம் பெருகும் போது மக்களுடைய தேவைகளுக்காக இலவசமாக சில பொருட்களை அறிவிப்பீர்கள். லாபம் உண்டாக்கும். வேலைகள் தொடர்பாக சாதகமான முடிவுகள் எடுக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கஷ்டங்கள் விலக்கி புரிதல் உண்டாக்கும். வெளியிடத்தில் நல்ல அனுபவத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். சில நபர்களுடைய ஆதரவும் ஏற்படும். எதிர்பார்த்த சில வேலைகள் சாதகமான முடிவுகளை தரும். உத்தியோகத்தில் இருந்து நெருக்கடிகள் மறையும். ஆர்வம் நிறைந்த நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். அனுசரணையான போக்கு இருக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகளை துரிதமாக்க முடிப்பீர்கள். சில பொறுப்புகளை ஏற்று அதன்படி நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும். சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு. சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அரசு சார்ந்த வேலையில் உயர்வு ஏற்பட நிலை உண்டு. தாமதங்கள் தீரும். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ கனக துர்கையை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்தால் தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றங்கள் பிறக்கும். லாபகரமான நாளாகும். சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்களின் மூலமாக பெருமை மிகுந்த நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பணம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். பண வரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சாதகமான வேலைகள் கைகூடும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக
கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள். ராசியின் அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். செவ்வாய் பகவான் அங்காரகனுடைய ஆளுமைக்கு உட்பட்டே நடக்கும். முயற்சி ஸ்தானம் 3ஆம் வீட்டில் மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், 5ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான். மனதில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமாக உங்களை எதிர்த்தவர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக சாதித்து காட்டுவீர்கள். மனோபலம், மனதிடம் அதிகரிக்கும். எதையும் லாவகமாக கொண்டு செல்வீர்கள். குடும்ப நபர்களோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அரசு சார்ந்த விஷயங்களில் நிதானமாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். புதிதாக வேலைக்கு சேர விரும்பக்கூடியவர்கள் பிள்ளையார் வழிபாடு செய்யலாம். சங்கடஹர சதுர்த்தி, அதிலும் அங்காரக சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் வந்திருப்பதால் பிள்ளையாருக்கு மாதுளம் பழம் வைத்து வழிபாடு செய்யலாம். உதவி கிடைக்கும் நாள். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்கள் சீராக சிறப்பாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். வியாபாரத்தினுடைய நிலையில் உயர்வு பெறுவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வரத்து அதிகரிக்கும். புதிய பொருட்களை குடும்பத்திற்காக வாங்கி மகிழ்வீர்கள். புதிய செயல்களில் ஈடுபாடு உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்தமான நிலை மாறி சுறுசுறுப்பு அடைவீர்கள். வண்டி வாகன பயணங்களின் மூலம் லாபம் மேம்படும். புதிதாக வாகனம் தொடர்பான முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் வாகனத்தை ஓட்டுவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏதுவான நாள். கடன் சார்ந்த பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைந்து வரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கிடைக்கக்கூடிய வேலைகளை துரிதமாக முடித்துக் கொடுப்பதால் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். மன நிறைவு பெற்றவர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலக்கும். மன சஞ்சலங்கள் அகலம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் தீரும். முன்னேற்றங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தாரோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுப நிகழ்ச்சிகளை தடையில்லாமல் நடத்தி காட்டுவீர்கள். கொடுத்த பொறுப்புகள் கைகூடி வரும். தனித்தன்மைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்ந்த மதிப்பு, அந்தஸ்து கிடைக்கும். வேலை பார்ப்பவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள்.
பிறருக்கான உதவிகளை செய்வீர்கள், உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் என்பது இருக்காது, பின்னடைவாக இருக்கலாம், சில வேலைகள் மந்தமாகத்தான் நடக்கும். எதிலும் கவனித்து செய்யுங்கள். ராசிக்கு 8ஆம் வீட்டில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சுக்கிர பகவான் விரையாதிபதி இருப்பதால் சில வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புகள் கூடாது, ஆசைகள் வளர்த்து கொள்ளாதீர்கள், இருப்பதை நிறைவோடு கொண்டு செல்லுங்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 11ஆம் நாள் கிரக நிலைகள் வைத்து பார்க்கும்போது தசமஸ்தானத்தில் கேத்து பகவான், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான். தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு துரிதமாகவே நடக்கும். பண வரவுக்குண்டான நாளாக இருக்கும். எடுத்த வேலைகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். சில அனுபவங்களால் புதிய அத்தியாயங்களை உருவாக்கக்கூடும். மிக சங்கடமான சூழ்நிலைகளை கடந்து விடுவீர்கள். சிக்கலான வேலைகளையும் சாமர்த்தியமாக முடிக்கக்கூடும். மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாக்கும். எதிர்பாராத வகையில் சில செய்திகளால் மாற்றங்கள் ஏற்படும். வாக்குறுதிகள் கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். முயற்சி மேம்படும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டாம். முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும், ஈடுபாடு உண்டாக்கும். செய்யும் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது. யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற புரிதல் தேவை. அறியாமை இருள் விலக வழிபடுங்கள். சங்கடார சதுர்த்தி நாள் என்பதால் விநாயக பெருமானை வழிபட சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். மனக்கவலைகள், மனக்லேஷங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. எதிர்பாராத வகையில் பணம் கைக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் சீக்கிரமாக துரிதமாக நடத்தி காட்டுவீர்கள். சுப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய முன்னிலையில் சில வேலைகள் கைகூடும். புதிய விஷயங்களை, வரலாற்றை படைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சாமர்த்தியமாக வேலைகள் முடிக்கக்கூடும். சிக்கலானதை கூட மிக சாதாரணமாக செய்து காட்டுவீர்கள். நலம் நிறைந்த நாள். சுகானுபவம் உண்டாக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி கைக்கு கிடைக்கும். எண்ணியதை முடித்து காட்டுவீர்கள். சுப மங்கள யோகம் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. முயற்சிக்குண்டான நாள். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் போது கவனம் தேவை. எதிர்பாராத சில செய்திகளால் மாற்றங்கள் வரலாம். ஸ்ரீ மகா கணபதியை வழிபட வல்வினைகள் தீரும். நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அடங்கும். ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவதால்
அவருடைய அங்கத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் வாசம் செய்கின்றன. ஆக பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபடுபவர்களுக்கு சகல தோஷங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் உயர்வு ஏற்பட வழிவகை உண்டு. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். சிந்தித்து முயற்சி செய்ய வேண்டும். அவசர கதியில் வேலைகள் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். பிறரை அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். இந்த நாள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டு அதிபதி ராசியில். உங்களை பற்றி யாருக்கும் பெருமிதமாக பேச வேண்டாம். உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தற்பெருமையாக பேச்சுக்கள் வருவதால் உங்களுடைய மதிப்பு குறைய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சில வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வளரலாம். செவ்வாய்க்கிழமை தினத்தில் தம்பதியர்கள் வாக்குவாதமோ வீண் சண்டைகளிலோ ஈடுபடாதீர்கள். அவை மிக பெரியதாகிவிடும். செவ்வாய்க்கிழமை தினத்திலோ செவ்வாய் ஓரையிலோ வாக்குவாதங்கள், பஞ்சாயத்து தொடர்பான விஷயங்கள், எந்த விதமான விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. சாதாரணமான விஷயம் மிகப்பெரிய பூகம்பமாகலாம். ஆக செவ்வாய்க்கிழமை தினத்தில் சண்டையிடாதீர்கள். பழைய நினைவுகளால் கடந்த கால விஷயத்தின் மூலம் சில குழப்பங்கள் ஏற்படும். மாற்றமான அணுகுமுறை இருந்தால் நன்மைகள் பெறலாம். அறிவாற்றல் வெளிப்படும். சாமர்த்தியமாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் உறுதி மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பெரிய அளவில் பேசாதீர்கள். சகோதர சகோதரிகள் இடத்தில் ஆதரவு ஏற்படும். சிறு சிறு வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைக்கலாம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் பல சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. கடந்த கால நினைவுகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படும். மாற்றமான அணுகுமுறையால் நன்மை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. நல்ல திறன் படைத்தவர்களாக இருப்பீர்கள். மன உறுதி உண்டாகும். செயல்களில் மேன்மை அதிகரிக்கும். அணுகுமுறையால் நன்மைகள் பெறுவீர்கள். உறுதியான மன அமைப்பு கிடைக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வேலை நிமித்தமான பயணங்கள் கைகூடும். பிறரிடத்தில் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாகனம் தொடர்பான விரயங்கள் நேரிடலாம். ரகசியமான முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறரிடத்தில் செய்யக்கூடிய வேலைகள் மிக சரியாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுத்த கடனை திரும்பி வருவது என்பது சற்று தாமதமாகலாம். வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். பக்தி நிறைந்த நாளாக அமையும். பக்தி நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களே. ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான். பிறரிடத்தில் பேசும்பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பேச வேண்டும். பெரிய பெரிய அளவில் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். சாதுரியமாக செயல்பட வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் பயணங்கள் ஏற்படும். வேலை தொடர்பாக சிந்தனைகள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தில் நல்ல பெயர் கிடைக்க முயற்சி செய்யுங்கள். வீண் வாதங்கள், அபவாதங்களை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனம் தொடர்பாக விரயங்கள் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் வழிபாடு நல்லது. ரகசியமான முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செய்ய வேண்டும். வேலையாட்களிடம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதே நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில், கொள்முதல் தொடர்பான செயல்களில் எச்சரிக்கையாக இருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பக்தி நிறைந்த நாளாகவே அமையும். வர்த்தகம் சார்ந்த செயல்களில் முன்னேற்றங்கள் பிறக்க இறை வழிபாடு அவசியம். எதிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. இந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறை பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 938
11626366. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆனி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசியிலேயே ராகு பகவான், 2ஆம் வீடு செவ்வாய் பகவான், விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபத்தில். வரவுகளில் இருந்த தடைகள் விலக்கும், உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும், நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும், எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், ஆசைகள் கைகூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், நம்பிக்கை நிறைந்த நாள். பிறருடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பீர்கள். வீடு மாற்றம் குறித்த செயல்களில் பொறுமை காக்க வேண்டும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும், தடைகள் விலகும் நாள். சங்கடஹர சதுர்த்தி விநாயக பெருமானை வழிபட, அதிலும் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட அனைத்து வேலைகள் கைகூடும், நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும், சந்தோஷம் உண்டாக்கும், தடைகள் அகலும், முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடை விலகும், தாமதங்கள் அகலம், எண்ணிய வேலைகள் விரைவாக நடக்கும், பண வரவுக்குண்டான நாள். திருப்திகரமாக உணர்வீர்கள், நம்பிக்கை அதிகரிக்கும், மேன்மையான சூழ்நிலையில் வாழ்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அவசியம். மாற்றங்கள் ஏற்படலாம், பழைய பிரச்சனைகள் தீரும், உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும், புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. செல்வாக்கு உயரும், சௌகரியம் அதிகரிக்கும், தடைகள் விலகும் நாள். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, சமூக சிந்தனை அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை கூடும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு.
அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும், இரண்டாம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, தீநகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 981162636 மற்றும் 9043192132